முந்தன நாள் என்ன பண்ணுறாங்கன்னா பிரியாணி சமைக்கிறாங்க. அந்த பிரியாணியில் 20 தூக்க மாத்திரையை போடுறாங்க. நல்லா போயிட்டு இருக்கோம் ஒரு லைஃப். பட் அந்த அட்ராக்ஷன் பாயிண்ட் இருக்கும் பாருங்களேன், இவரை விட அவர் பெஸ்ட், இவளை விட அவ பெஸ்ட். அபிராமி வழக்கு மாதிரி குழந்தையில கொண்டால காலையில் ஒரு 4 மணி வாக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு அலறல் சவுண்டு கேட்டிருக்கு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, மூச்சு திணறி நெஞ்சு மேலே ஏறி உட்காந்து ஃபுல்லாக அடிச்சு அதில் தான் விழா எலும்பு உடச்சி வந்து இறுதி சடங்குக்காக உடம்பை கொண்டு வந்து வச்சிருப்பாங்க இல்லையா. வச்சிருக்கும் போது அவருடைய காதுலேருந்து ரத்தம் படியறத பார்த்துருக்காங்க. கழுத்தில் வந்து நெகக்கீரல் இருந்து கர்மாந்திரமா தெரியல ஏதோ ஒன்று. ஆனால் திருமணத்தை தாண்டி ஒரு தகாத உறவு வந்து இவங்களுக்குள்ள வந்து ஏற்படுது. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நுழைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திருமதி பிரியதர்ஷினி அவர்கள். மேடம் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். மேடம், கள்ளக்காதல் இன்னைக்கு சர்வசாதாரணமா இன்னைக்கு தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பா இன்னைக்கு ஆந்திராவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கள்ளக்காதல் மூலியமா கணவரே கொண்டிருக்காங்க. ஒரு வித்தியாசமான இதெல்லாம் கொலை முயற்சி சொல்லலாம். இதை எப்படி மேடம் இந்த வழக்கை நீங்க பாக்குறீங்க? எஸ், அகைன் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆக்சுவலி. ஏன்னா இப்போ வந்துட்டு 2 விதமாக நம்ம பிரிக்கலாம். அது 2 விதமானதை தாண்டி அந்த காலத்துலேருந்து இது எப்படி மாறிட்டு வருது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஏன்னா ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே என்ன பிரச்சனையானாலும் வீட்டில் இருந்து என்ன ஆனாலும் அவங்க தான் உன் புருஷன் உன் பொண்டாட்டி நீ வாழ்ந்தாகணும்னு சொல்லி வாழ்க்கை அப்படியே கம்பல் பண்ணி ஓட்டிடுவாங்க இல்லையா. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனையா இருக்கா, ஓகே என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது குழந்தைங்களுக்காக வாழ ஆரம்பிச்சாங்க. நீ யாரு கூடயாவது தெரியும், யாரு கூடயோ உறவு இருக்கு, திருமணத்தை தாண்டிய உறவு இருக்கு, இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சோ ஒரு கட்டத்துக்கு மேலே இல்லை நீ இதெல்லாம் இனிமேல் மாத்திக்கோ, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நம்ம குழந்தைக்காக நம்ம லைஃப்பை லீட் பண்ணலாம். திருந்தி வாழ்ந்தவங்களும் அந்த இடத்துல இருக்காங்க குழந்தைக்காக. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இருந்துச்சுன்னா என்ன ஆனாலும் சரி, இல்லை என்னால் இனிமேல் அவங்க கூட வாழவே முடியாதுன்னு சொல்லி குழந்தைய நீ வச்சுக்கோ இல்லை நான் வச்சுக்கோன்னு சொல்லி பிரிஞ்சு போனவங்களும் இருக்காங்க ஸ்மூத்தா. ஓகே, அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்னால சில பேர் இன்னைக்கு எந்த அளவுக்கு அப்கிரேட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா போயிட்டு இருக்கோம் ஒரு லைஃப். பட் அந்த அட்ராக்ஷன் பாயிண்ட் இருக்கும் பாருங்களேன், இவரை விட அவர் பெஸ்ட், இவளை விட அவ பெஸ்ட். அபிராமி வழக்கு மாதிரி குழந்தையில கொண்டால அது மாதிரி அப்படின்னு போகும்போது நல்லா இருக்க லைஃப் பிரச்சனை பண்ண ஆரம்பிப்பாங்க. என்ன சொல்லி பிரச்சனை பண்ணா வெளில போகலாம். நல்லா போயிட்டு இருக்கும். வர உங்களோட கிளைண்ட்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த இருக்கும்போது சொல்லுவாங்க, நல்லா தான் போயிட்டு இருந்தது லைஃப், நான் குழந்தை பிறந்தோடனே மாறிடுச்சு. அந்த ஒரு அட்ராக்ஷன் போகுது அந்த இடத்துல. ஆமா, ஓகே, நிறைய பேர் சொல்ற விஷயம் அதுதான். குழந்தை பிறந்தோடனே போச்சு, இல்ல இந்த ஊருக்கு அவரை தாண்டி வெளியூருக்கு போனாரு வேலைக்காக, இந்த மாதிரி ஆச்சு. ஒரு கடத்துக்கு மேலே எங்கிட்ட தனிமையாகி இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரே வீட்டில் இருக்கும், அவர் அந்த ரூம்லயும் நான் இந்த ரூம்லயும் இருக்கும். ஓகே, பார்த்தா எல்லாருமே போன்ல இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மாறி 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 இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல வந்திருக்கு. இதனுடைய அடுத்த கட்ட ஸ்டேஜ் தான், பிடிக்கலையா நீ என்னை இருந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருப்போம், நான் கொலை பண்ணிடுறேன்னு. இதுக்கு முன்னாடி நடந்த கேஸ் வந்து பேரல்ல கொலை பண்ணி போட்டு, ஆமா அதையும் பேசியிருக்கோம். அது கடைசியில் அந்த குழந்தை மூலியமா தான் தெரியவே வந்து அந்த இடத்துல. ஓகே, இந்த மாதிரி எப்படின்னா நம்ம நிறைய இதுல சொல்றோம், ஆண்களுக்கு நிகர் பெண்கள் எந்த விதத்துலயும் சலைச்சவங்க இல்லைன்னா வேற எதுலயும் நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னோம். ஆனா இன்னைக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்துட்டு ரொம்ப நெகட்டிவான ஒரு விஷயம், ரொம்ப கேவலமான ஒரு விஷயத்துல வந்து இன்னைக்கு வந்து ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. அகெயின் இந்த கேஸ்ல அந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ன்ற ஒரு விஷயத்தினால சொந்த கணவரையே கொலை பண்ணிட்டு என்னன்னா இடைஞ்சலா இருக்காங்க. என்னோட லைஃப்க்கு இவர் இருந்தால் இடைஞ்சலா இருக்கணும். அதே ஆந்திரா மாநிலத்தில் சிலுவூர் அப்படிங்கிற பிளேஸ்ல நடந்த ஒரே இன்சிடென்ட் தான் இது. ஓகே, அதாவது அவர் இறந்தவர் பேர் வந்து சிவநாகராஜு. இவர் வந்து வெங்காய வியாபாரியா ஹைதராபாத்ல இருந்தவர். இவருக்கு மனைவி பெயர் வந்து இப்போ அரெஸ்ட் ஆயிருக்காங்க இல்லையா, அவங்க பேர் வந்து லக்ஷ்மி மாதுரி. அவங்க தான் அரெஸ்ட் ஆனவங்க. இவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க இந்த இடத்துல, 2 ஆண் குழந்தைகள் 2 பேருமே. ஸோ இது என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18ஆம் தேதி என்ன ஆயிருக்குன்னா காலையில ஒரு 4 மணி வாக்குல பாத்தீங்கன்னா ஒரு அலறல் சவுண்டு கேட்டிருக்கு. யாருடைய அலறல் சவுண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாதுரி லட்சுமி அவங்களோட அந்த மனைவியோட அலறல் சவுண்டு கேட்டிருக்கு. அலறல் சவுண்டு கேட்டு இன்னைக்கு இது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு ஆக்சுவலி. இந்த அலறல் சவுண்ட் நம்ம அடுத்து பேச போற கேஸ்லயும் இதுதான் நடந்திருக்கு. ஓகே, இந்த அலறல் சவுண்டு கேட்டு அக்கம் பக்கம் இருக்கவங்க நெய்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு வந்திருக்காங்க அந்த இடத்துல. வந்து பார்க்கும்போது என்ன இருக்கு அப்படின்னா, இவங்க அந்த இடத்துல கத்தி கூச்சலிட்டு இருக்காங்க. கூச்சலிட்டுட்டு எல்லாரும் வராங்க. வந்து பார்க்கும்போது அவருடைய கணவர் இந்த சிவநாகராஜ் வந்து பெட்ல படுத்திருக்காரு. இவங்க சொல்றாங்க நெஞ்சு வலி, நெஞ்சு பிடிச்சிட்டு மயங்கி விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. உயிர் போயிடுச்சு அப்படின்ட்டாங்க. ஓகே, உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஓகே அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. நெய்பர்ஸ் உறவினர்கள் எல்லாருமே வந்துட்டாங்க. வந்து இறுதி சடங்குக்கான வேலைகள் எல்லாமே அந்த இடத்துல போய்கிட்டு இருக்கு. ஓகே, இது கூடவே என்ன ஆகுது அப்படின்னா, சிவநாகராஜு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வராங்க. வந்து இவங்களோட ஆக்டிவிட்டீஸ்ல ஏதோ வந்து ஒரு வித்தியாசம் பாக்குறாங்க, மாற்றம் இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது வந்து இறுதி சடங்குக்காக உடம்பை கொண்டு வந்து வச்சிருப்பாங்க இல்லையா. வச்சிருக்கும் போது அவருடைய காதுல இருந்து ரத்தம் படியறத பார்த்திருக்காங்க. ஒண்ணு முதல் விஷயம்.
இதெல்லாம் வந்து உங்களுக்கு நோட் பண்ணலன்னா என்ன இருக்கும் பாருங்க. கண்டிப்பா அப்படியே போட்டு அடக்கம் பண்ணிடுவாங்க. அப்படியே போட்டு அடக்கம் பண்ணியிருப்பாங்க. இது சந்தேகம் வந்தா சில பேர் அதெல்லாம் ஒரு நேச்சுரலுங்க வருங்க இதுங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சதுனால இப்படிப்பட்ட ஒரு கொலை வந்துட்டு ஒரு வெளிச்சத்துக்கு வந்திருக்காது. அவங்களுடைய விஷயம் எல்லாம் அம்பலமும் ஆயிருக்காது இந்த இடத்துல இல்லையா. காதுல ரத்தம் வந்தது ஒண்ணா இருக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கழுத்துல வந்து நெகக்கீரல் இருந்திருக்கு. இது ரெண்டும் இருந்திருக்கு. இருந்தோடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, போலீஸ் இல்லை இது ஏதோ சரியா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இம்மீடியட்டா உறவினர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இது ஏதோ சரியா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இம்மீடியட்டா என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மரணத்துல சந்தேகம் இருக்குன்னு சொல்லி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஓகே, உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க வந்து டுகிராலா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போலீஸ் வந்து ஸ்பாட்டுக்கு வராங்க. ஸ்பாட்டுக்கு வந்து ஒரு உடலை வந்து கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டம் அனுப்புறாங்க. போஸ்ட்மார்ட்டம் அனுப்புறதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட கேள்வி கேட்கறாங்க. ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் யார் வைஃப், ஹஸ்பண்ட் இருந்தா வைஃப் கிட்டயும், வைஃப் இருந்தா ஹஸ்பண்ட் கிட்டயும். முதல்ல ஐ விட்னஸ் அவங்க தானே. அவங்க தானே ஃபர்ஸ்ட் அலறி கூச்சலிட்டு அலறி கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லை இந்த மாதிரி நெஞ்சு வலின்னு சொன்னாரு, அப்படியே சாஞ்சு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஆனால் அப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா மூச்சு திணறி விலா எலும்பு உடைக்கப்பட்டு அவர் இறந்திருக்காரு அப்படின்னு. ஓகே, கழுத்து வந்து நெறிப்பட்டு இறந்திருக்காருன்னு சொல்லலாம். நெஞ்சு வலினா இதெல்லாம் நடக்குமா மேடம்? அப்படி அதுதான் அங்கதான் நெஞ்சு வலினா இயற்கை மரணம்னும் போது அது நமக்கு தெரியும், நெஞ்சு வலி அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவோம். இதுவே அந்த காலில் ரத்தம் வரல அப்படின்னா கண்டிப்பா அந்த காயமும் அங்க நோட் பண்ணப்பட்டிருக்காது இல்லையா. உண்மைதான். இந்த மாதிரியான ஒரு விஷயம் சொல்லப்பட்டு போலீஸ் உடனே என்ன பண்றாங்கன்னா இன்னும் விசாரணையை வந்து தீவிரப்படுத்துறாங்க. கிடுக்குப்பிடி கேள்விகள் எல்லாமே மாதிரி லட்சுமி கிட்ட மனைவி கிட்ட கேட்குறாங்க. என்ன மாதிரி ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா உண்மையை ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்றதுன்னு தெரியாது. ஓகே, சொல்ல ஆரம்பிக்கும் போது இல்லை அப்புறம் ஒன்னொன்னா ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் தான் தெரிய வருது போலீஸாருக்கு இந்த மாதிரி லட்சுமிக்கு வந்து கோபி அப்படிங்கிறவர் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. பழக்கம் எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னா இவர் வந்துட்டு வெங்காய வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. இவங்க வந்து பாத்தீங்கன்னா விஜயவாடால இருக்க ஒரு தியேட்டர் டிக்கெட் கவுண்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கான். அப்ப அங்க படம் பார்க்க வந்தவர் தான் இந்த கோபி. ஓகே, சோ படம் பார்க்க வந்தவங்க சினிமா பணியில பிடிச்சிட்டாரு. பழக்கம் ஏற்படுது இவங்களுக்கு கொஞ்ச நாளைக்குள்ள. பழக்கம் ஏற்பட்டு அது ஒரு நாளடைவில் என்ன ஆகுதுன்னா ஒரு உறவா மாறுது. காதல், கள்ளக்காதல். இது காதல் நம்ம கர்மாந்திரமா தெரியல ஏதோ ஒண்ணு. ஆனா திருமணத்தை தாண்டி ஒரு தகாத உறவு வந்து இவங்களுக்குள்ள வந்து ஏற்படுது. ஓகே, இவங்க என்ன பண்றாங்க அது அப்போ என்ன ஆகுதுன்னா தன்னுடைய கணவர் சிவநாகராஜு வந்து வெங்காய வியாபாரம் பண்றது இவங்களுக்கு ரொம்ப அவமானமா ஃபீல் ஆகுது. அதனால என்ன பண்றாங்கன்னா இந்த கோபி வந்து ஒரு டிராவல்ஸ் வச்சு நடத்திட்டு வராருன்னு சொல்லப்படுது. அந்த டிராவல்ஸ்ல கொண்டு போய் இவரை வேலைக்கு ஜாயின் பண்ணி விடுறாங்க. ஓகே, வேலைக்கு ஜாயின் பண்ணா அவங்க ஓகே நான் கேஷுவலாக ஓகே வேலைக்கு ஜாயின் பண்ணி விட்றோம் நம்ம ஒய்ஃப் அக்கறை அப்படிலாம் நினச்சிட்டு இருக்காங்க. பட் அங்கே போய் சேர்ந்த கொஞ்ச நாள்லே இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் பற்றி அவருக்கு தெரிய வருது. அதாவது கோபியும் தன்னுடைய மனைவியோட ரிலேஷன்ஷிப் பற்றி சிவநாகராஜுக்கும் தெரிய வருது. தெரிய வந்தோடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திரும்ப அங்கேருந்து கிளம்பி அவரோட வெங்காய வியாபாரத்துக்கே வராரு. வந்து அவங்க வந்து கண்டிக்கிறாரு இனிமேல் இதெல்லாம் பண்ணக்கூடாது. யூஸ்வலாக எல்லாரும் பண்ணுற விஷயம். 2 குழந்தைங்க இருக்கு, குழந்தைக்காக வாழணும், நீ மறந்துரு, எல்லாம் இது போனது போகட்டும்னு சொல்லி இது பண்ணுறாருன்னா இவங்களுடைய கான்வர்சேஷன்ஸ் ஃபோனில் தொடருது. திரும்ப ஃபோனில் தொடர்ந்துட்டே இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா சொந்த ஊருக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. விஜயவாடா இருந்து சொந்த ஊருக்கு கூட்டிகிட்டு வர்றாரு. கூட்டிகிட்டு வந்தும் இவங்களோட கான்வர்சேஷன் வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அந்த இடத்துல. ஓகே, தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் போது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 பேரும் பேசுகிறாங்க. அதாவது யாருன்னா கோபியும் லைக் மாதிரி லட்சுமியும் பேசுகிறாங்க. கள்ளக்காதலனும் இவருடைய மனைவியும் பேசுகிறாங்க. இவர் இருந்தால் ரொம்ப இடைஞ்சலா இருக்கு. ஆமா, நிறைய வாட்டி சொல்லி அவர் கண்டிச்சு அடிச்சதாக கூட இங்க சொல்லப்படுது. அதாவது மனைவி அடிச்சதாக கூட சொல்லப்படுது. இல்லை இது சரிப்பட்டு வராது, ஃபோன் கான்வர்சேஷன் எல்லாத்தையும் கட் பண்ண பார்க்குறாரு. நம்ம வந்து அவர் என்ன பண்ணிடலாம்னா கொலை பண்ணிடலான்னு முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சம்பவம் நடக்குது இல்லையா அன்னைக்கு வந்து 18ஆம் தேதி முந்தின நாள் என்ன பண்ணுறாங்கன்னா பிரியாணி சமைக்கிறாங்க. அந்த பிரியாணியில் 20 தூக்க மாத்திரையை போடுறாங்க. அப்பா ஓகே, தூக்க மாத்திரையை போட்டுட்டு ஓகே நம்மலாம் போயிட்டு இந்த இதில் வந்து ஒரு பிபி மாத்திரை ஒரு சைக்காட்ரிஸ்ட் மாத்திரை வாங்க போடல, அவ்வளோ ப்ரிஸ்கிரிப்ஷன் இவங்களுக்குலாம் எங்கேருந்து தான் மாத்திரை கிடைக்குதுன்னு தெரியல. அந்த மாத்திரை அவர் கோபியை வாங்கி கொடுத்து நினைக்கிறேன் இருக்கலாம். வாங்கி அந்த மாத்திரை என்ன பண்ணுறாங்க பிரியாணியில் போட்டுன்னு பிரியாணி அவரை சாப்பிட வச்சுறாங்க. சாப்பிட்டோடனே அவர் ஆழ்ந்த தூக்க நிலைக்கு போயிடுறாரு. போனோடனே நைட்டு ஒரு 11:30 மணிக்கு போல் கோபியை கால் பண்ணி வர சொல்கிறாங்க. வந்த கோபி என்ன அப்படின்னா அவர் தூக்கத்தில் இருக்காரு இல்லையா, அவர் நெஞ்சு மேலே ஏறி உட்காந்து ஃபுல்லாக அடிச்சு அதில் தான் விழா எலும்பு உடச்சி தலகாணி இருக்கு இல்லையா அந்த தலகாணி வச்சு முகத்தை வச்சு அழுத்தி நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. அவர் செத்ததுக்கு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி கோபி போயாச்சு. அதோட விட்டாங்களாம் இவங்க. விடிய ஃபோனில் வந்துட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மூவிஸ் பார்த்துருக்காங்க, செக்ஷுவல் மூவிஸ் பார்த்துருக்காங்க, ஆபாச வீடியோஸ் நைட்டு விடிய பார்த்துருக்காங்க. இல்லை எப்படி ஒரு புருஷனை கொண்டுட்டு எப்படி இந்த மாதிரி வீடியோ பார்க்குறாங்க? புருஷனே வேணாம் வேற ஒருத்தர் முக்கியம்னு தானே புருஷனை கொண்டுட்டாங்க இந்த இடத்துல.
இல்ல இருக்கலாம் மேடம், ஒரு பயம் இல்லாம எப்படி அது செக்ஷுவல் வீடியோ பார்த்துருக்கானா அது என்ன பொண்ணுது? அது அவங்க முன்னாடியே பிளான் பண்ணிட்டாங்களே, எல்லாம் வெல் பிளான்டு மாதிரி முன்னாடி. செத்ததுக்கு அப்புறம் இது மாதிரிலாம் நம்ம அனுபவிக்கணும்னு நினைச்சிருக்காங்களா என்ன தெரியலையே. அது கொண்டுட்டா நம்ம வந்து நெஞ்சு வலின்னு சொல்லிடலாம், சொல்லிட்டு நம்ம அடுத்ததை பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுவே வந்து முதல்ல பாருங்க, அந்த ரத்தம் வடிதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா யாருமே இதை பெருசா கண்டிப்பா சந்தேக மரணமாவே இது மாறி இருக்காது இல்லையா அந்த இடத்துல. கண்டிப்பா. ஸோ அவங்களுக்குள்ள இது இருந்து மறுநாள் அப்புறம் என்ன பண்ணாங்க, விடிய உட்காந்து பார்த்துட்டு விடிய காத்தால ஒரு 4 மணி அந்த மாதிரி இருக்கும்போது அந்த கத்தி கூச்சலிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணி அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஸோ போலீஸார் இந்த இதெல்லாம் தெரிஞ்ச உடனே அரெஸ்ட் பண்ணிட்டு இப்போதைக்கு கோபி வந்து தலைமறைவா இருக்காங்க. கண்டிப்பா மேடம். அந்த சம்பவம் 2 குழந்தைய தூங்கிட்டு தானே இருக்கான், அந்த குழந்தைய தூங்க வச்சு தான் பண்ணியிருப்பாங்களே அப்படி. கண்டிப்பா. இன்னும் குழந்தைங்களோட ஸ்டேட்டஸ் இதில் என்னென்ன, அவங்க எங்கே இருந்தாங்கன்றது எதுவுமே நமக்கு தெரிய வரல, நேற்று ரிப்போர்ட் ஆன கேஸ் அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போதைக்கு அரெஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க. மேற்கொண்டு கண்டிப்பாக மர்டர் இருக்கும், கிரிமினல் கான்ஸ்பிரசி கண்டிப்பாக இருக்கும் இதில். ஏன்னா 2 பேரும் கூட்டாக சேர்ந்து தான் ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ வேற என்னென்ன விஷயம் ஃபர்தர் என்கொயரி வச்சு தான் இந்த எஃப்ஐஆர் செக்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு எங்கே ரிவீல் ஆகும். கண்டிப்பா மேடம். இப்போ விழாவிலும் ஒடிகிற அளவுக்கு அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, அடிச்சிருப்பாங்களா? இல்லை நெஞ்சு மேலே ஏறி உட்காந்து அடிச்சதவங்க இந்த இடத்துல இருக்குல்ல. நெஞ்சு மேலே ஏறினா விழாவில் முடியுமா? இந்த ரிப்ஸ் தானே உங்களுக்கு இந்த இடம். ஓகே. ரிப்ஸ் உட்காரும்போது நீங்கள் அந்த ப்ரெஷர் ஒரு ஆளே ஏறி உட்காரும்போது இந்த ரிப்ஸ் இந்த விழாவில் நம்ம ஒன்று கட்டானாலும் அந்த லைனாக அந்த ஒரு ஜாயிண்ட் கட் ஆகிடும். ஸோ அது கட்டானா காதில் ரத்தம் வருமா மேடம்? சான்சஸ் இருக்குது. இப்போ நம்மளே யோசிச்சு பாருங்களேன், நம்மளே நிறைய பேரை பார்த்துருக்கோம், எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆகுது ஏதாவதுன்னா காதில் ரத்தம் வர்றது நம்ம பார்த்துருக்கோம்ல. கனெக்ட் தானே உங்களுக்கு, முகத்தை வச்சு இது பண்ணும்போது லைக் மூக்கு டு இது காது கனெக்டட். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து இதே இந்த சம்பவம் நடக்கலைன்னா இதுவும் வெளிவராத ஒரு மரணமாக இருந்திருக்கும். அவர் பெருசாக வந்து என்ன இருக்கும் அந்த இடத்துல, ஐயோ கணவர் இல்லை நான் வாழ்க்கை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஊருக்கு முன்னாடி அது ஒரு தியாக திருமணமாக மாறி இருக்கும் அந்த இடத்துல. கண்டிப்பாக இன்னைக்கு வெளியில் வந்ததுனால. இல்லை எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ இந்த புருஷனை கொண்ட அந்த தாய்க்கு வந்து இதே கள்ளக்காதனால பிள்ளைகளை கொண்டதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? கண்டிப்பாக நடக்குன்னு பார்ப்போம். மிக்க நன்றி மேடம். நன்றி.